வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் 24 மணி நேரத்தில் தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் வடகிழக்கு பருவமழை எப்படி ஏற்படுகிறது என்பது குறித்தும் அதன் தாக்கம் குறித்தும் விவரிக்கிறார் செய்தியாளர் திவ்யா. தமிழகத்திற்கு 60% மழை கொடுக்கக்கூடிய வடகிழக்கு பருவமழை காலம் என்பது இன்று தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த காலம் எப்படி நடக்குது, எப்படி வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அக்டோபர் 18ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை காலம் என்பது நடைபெற்று வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியாவின் வட மாவட்டங்கள் என்பது அந்த காலத்துல அதிக அளவிலான குளிர்ச்சி அடையுது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியாவினுடைய தென்னிந்தியா, அதாவது தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட அந்த தென்னிந்திய பகுதிகள் என்பது அதிக வெப்பமாகுது சூரியனுடைய தாக்கத்தின் காரணமா. இப்படி ஒரு நிலை இருக்கும்போது அந்த வெப்பத்தை குளிர்விக்க தற்போது ஹிமாலயாஸ்லிருந்து தொடர்ந்து காற்று வரக்கூடுது. இதுதான் அதாவது வடகிழக்கிலிருந்து காற்று வருவதனால் இது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி வரக்கூடிய இந்த காற்று என்பது ரொம்பவே வறண்டு ஆனால் குளிர்ச்சியான ஒரு காற்றா இருக்கு. ஈரப்பதம் என்பது அந்த காற்றுல இருக்காது. அப்படி அந்த காற்று வரும்போது வங்காள விரிகுடால இருக்கிற அந்த ஈரப்பதத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வர்றதன் காரணமா இந்தியாவின் தென் பகுதிகளுக்கு வந்த பிறகு இந்த காலகட்டத்தில் மழை என்பது வருது. இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, அப்படி தென்னிந்திய பகுதிகள் அதிக அளவிலான வெப்பமடையும் அந்த நேரத்தில் வேக்கம் கிரியேட் ஆகுது, அதாவது அழுத்தம். அந்த அழுத்தத்தின் காரணமாக தான் வங்காள விரிகுடால இந்த காலகட்டத்தில், அதாவது வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் அதிக அளவிலான காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது உருவாகுது. அதன் பிறகு அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி, பின்னர் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி அதன் பிறகு புயலா மாறி அதன் மூலமாகவும் மழை கிடைக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் 60% மழை, உள் மாவட்டங்களில் 40% 50% மழை கிடைக்குது. இதே மாதிரி ஆந்திரா, ஒடிஷாலையும் குறிப்பிடத்தக்க அளவு மழை இந்த வடகிழக்கு பருவமழை காலத்தில் கிடைக்குது. ஆனால் மற்ற கேரளா, மற்ற பகுதிகள், கர்நாடகா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் 20% மழை மட்டுமே தான் கிடைக்குது. இந்த வடகிழக்கு பருவமழை காலம் என்பதே தமிழகத்திற்கு ஒரு முக்கியமான மழை தரும் ஒரு காலமா பார்க்கப்படுது. அது இன்னைக்கு தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.